சில நேரம் நம்ம மனசுக்குள்ள எவ்வளவோ இருக்கும். கோவம், வருத்தம், பயம், கஷ்டம். ஆனால் அதை யாருக்கிட்டேயும் சொல்ல முடியாத நிலைமை இருக்கும். எல்லார்கிட்டேயும் பேசலாம், ஆனால் எல்லார்கிட்டேயும் மனசை திறக்க முடியாது. பல பேர் நம்ம சிரிப்பை மட்டும்தான் பார்ப்பாங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியான போராட்டத்தை யாரும் கவனிக்க மாட்டாங்க. சில இரவுகள் தூக்கம் வராது. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம், மியூசிக் கேட்போம், இல்லைன்னா சீலிங்கை பார்த்துட்டு அப்படியே படுத்திருப்போம். ஏன்னா மனசுக்குள்ளே நிறைய ஓடிட்டுருக்கோம். நம்மளை புரிஞ்சுக்க யாராவது இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும், வெளியில் சொல்லலான்னு தோணும். ஆனால் சொல்ல ஆரம்பிக்கிறக்குள்ள விடு, சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அப்படியே அமைதியாயிருவோம். சில வழி சத்தமாக வராது, அது அமைதியாக உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால தான் சில பேர் தனியாக ரைடு போவாங்க, தனியாக நடப்பாங்க, தனியாக இருக்கிறத கூட விரும்புவாங்க. அது லோன்லினஸ் இல்லை, அது மனசுக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படுற நேரம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோ, நீ அமைதியாக இருக்கிறனால உன் ஃபீலிங்ஸ்க்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் இல்லை. யாரும் கேட்கலனாலும் உன் மனசு உன்கிட்ட பேசுகிறத இக்னோர் பண்ணாத. கொஞ்ச நேரம் எடுத்துக்கோ, உன்னை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. ஒரு நாள் நம்மளை முழுசாக புரிஞ்சுக்கிற மனிதர்களும் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம மனசை நம்மளே கவனிச்சுக்கணும். ஏன்னா அமைதியாக இருக்கிறவங்க மனசுக்குள்ளே தான் அதிகமான கதைகள் இருக்கும். இது பரணி ரைட்ஸ். உங்கள் மனசுக்கு இது கனெக்ட் ஆச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.